ஐஸ்னா ஜஸ்ட் கோல்டுன்னு தான் நாம நினைச்சிருப்போம். பட் ஆர்டிக் ஐஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஹிடனான வேர்ல்ட்ஸ், ஏலியன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ், பழமையான மனிதர்களோட சீக்ரெட்ஸ், ஈவன் சீக்ரெட்டான மிலிட்டரி பேஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஐஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனையுமே தாண்டி ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஐஸ்க்கு கீழே மறைஞ்சிருக்கக்கூடிய உலகம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பூமியோட வடதுருவ மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பனிப்படலம் இருக்குது. ஸோ அந்த பனி கீழே வெறும் மண் மட்டும் இருக்காது, பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கு, பல லட்சம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய நீர் குளங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே தொட முடியாத இடங்கள். ஏன்னா மேல முழுக்க முழுக்க பனி தான் மூடி இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுன்னா இந்த இடம் தனியான ஒரு உலகம் மாதிரி ஆகிடும். வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இருக்காது. அதே போல அங்க இருக்கக்கூடிய நீர், மண், உயிர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகத்துல இருந்தவங்கள மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடங்கள் எல்லாம் பல லட்சம் ஆண்டுகளா யாராலையுமே தொடாம இருக்குது. ஸோ அதனாலே இது நம்ம பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மறைந்த உலகம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பனிக்கு கீழே இருக்கக்கூடிய சில விசித்திரமான உயிரினங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பனி மேலே இருந்து கீழே வர காட்டியுமே ஒரு துளையை போட்டு பார்த்தாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா இதுவரை காட்டி நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற உயிரினங்களை விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான உயிரினங்களை அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா சில மீன்கள் பார்த்தீங்கன்னா தலை கீழே நீந்துற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சில உயிரினங்கள் பனிக்குள்ளேயே ஓடிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் ரொம்பவுமே குளிராக இருக்கும். சாதாரணமாக உயிர் வாழ முடியாத ஒரு சூழல். பட் அதுலேயுமே இப்படிப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் வாழுது. இவங்க எப்படி வாழ்றாங்கன்னா அவங்களோட உடம்பு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஒளி இல்லாம வாழ்ற சக்தியும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா உயிர் எந்த இடத்துக்குமே தன்னை ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும்னு சொல்லி. ஸோ நம்ம பார்வைக்கு இது ரொம்பவுமே விசித்திரமா இருந்தாலுமே உண்மையிலே இது நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் தான். அதனால தான் இவங்க ஏலியன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் மாதிரி தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்குள்ள இருந்து பல ஹியூமன் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பனிக்குள்ள புதைந்து இருந்த பொருட்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பனி உருகுற நேரத்துல. ஸோ அந்த பனி உருகுற நேரத்துல வந்த பொருட்கள்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பழைய கருவிகள், வில், அம்பு மாதிரியான ஆயுதங்கள், தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கருவிகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா பனிக்குள்ள இருந்ததால அது கெடாம ரொம்பவுமே நல்லா பாதுகாப்பா இருந்திருக்கு. ஸோ பாதுகாப்பு பெட்டி மாதிரி பனி வேலை செஞ்சிருக்கு. ஸோ இதுக்குள்ள எதை வச்சாலுமே அது பல வருடங்கள் ஆனாலுமே எந்த சேதமுமே ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட பொருட்கள் கிடைச்சதால இதன் மூலம் சயின்டிஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கொண்டாங்கன்னா பழைய கால மனிதர்கள் அந்த பனிப்பகுதியில வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வேட்டையாடினாங்க, என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதே பனிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களா மறைஞ்சிருந்த ரகசிய ராணுவ தளங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நாடுகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பதட்டம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய நாடு என்ன பண்ணுச்சுன்னா பனிக்குள்ள ஒரு ரகசிய ராணுவ இடத்தை அமைச்சிச்சு. அதாவது பனிக்கு மேலே இல்லாம பனிக்கு கீழே. ஸோ இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா உள்ள போக போக ரகசியமான சுரங்க வழிகள் எல்லாம் இருந்திருக்கு, பெரிய ஆய்வு செய்யக்கூடிய இடங்கள் இருந்திருக்கு, சக்தி வாய்ந்த சோதனைகள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வெளியில பார்க்குற யாருக்குமே தெரியாம முழுக்க முழுக்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச விதத்துல அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அடுத்து நடந்தது தான் ட்விஸ்ட்னே சொல்லலாம். காலம் போக போக மேல இருந்த பனி பார்த்தீங்கன்னா அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெதுவா அந்த முழு இடத்தையுமே மூடிடுச்சு. அந்த இடம் முழுக்க முழுக்க பனிக்குள்ளேயே புதைஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்படி இந்த ஆர்டிக் ஐஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு டைம் கெப்சூல் மாதிரி இருந்திருக்கு. இனம் புரியாத உயிரினங்களுக்கு வீடா இருந்திருக்கு. ஹியூமன் ஹிஸ்டரியோட ஸ்டோரேஜ் பாக்ஸா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமாவும் இந்த ஐஸ் மெல்ட் ஆகுறப்ப இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே வரும். ஸோ உங்களுக்கு இதுல எந்த சீக்ரெட்ஸ் ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.